ஆமாம், எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது? எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா சிஎஸ்கே vs ஆர்சிபி. ஏன்னா ரெண்டு பேருமே நல்ல டீமு, நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் மேட்ச் வந்து விறுவிறுப்பாக இருக்குன்னு தான் தோணுது. நான் வந்து மும்பை ஃபேன் ப்ரோ. மும்பை. மும்பையோட கேப்டன்சி மாறி இருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? அது எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் டிசிஷன் தான் ப்ரோ தோணுது. ஏன்னா ரோஹித் சர்மா அடுத்து வந்து வேர்ல்ட் கப் வந்து T20 வேர்ல்ட் கப்பில் கேப்டன்ஷிப் பண்ணணும். ஸோ அவர் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு, ஸோ நான் ஒரு பிளேயராக விளாட்றேன்னு கூட எம்ஐயில் அவங்க ஹெட்டில் கூட அவரே கூட சொல்லியிருக்கலாம். ஆக்சுவலி நீங்கள் சொன்னீங்க எம்ஐயில் அவர் தான் விட்டுட்டு போனார்னு. ஆக்சுவலி அவர் கொடுக்கல, அவராக தான் கொடுத்துருப்பாரு. ஏன்னா அது பேசப்படுறது அப்படிதான். ஏன் இப்போ ஒரு நிமிஷம், அது ஒரு டவுட். இப்போ தோனி பண்ணிட்டாரு, ருத்ராஜ் கொடுத்துருக்காரு. இப்போ தோனி போயிட்டா நீங்க சிஎஸ்கே பார்க்காம இருப்பீங்களா? அப்படி கிடையாதுல்ல, மேட்ச் பார்ப்போம். அதே மாதிரி தான் இப்போ என்ன டிசிஷன் இருக்கோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போனோம். இதுக்காண்டி வந்து இவர் தான் கரெக்ட், இவர் தான் தப்புன்னு சொல்ல முடியாது. அவர் 5 கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு, அவரோட கேப்டன்ஷிப்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ ஹர்திக் பாண்டியா மும்பைல தான் இருந்தாரு. அது எல்லாம் கரெக்ட் ப்ரோ. நம்ம இப்போ ஆர்சிபின்னு எடுத்துட்டீங்கன்னா 2022ல் விராட் கோலியா சொல்றாரு ஒரு வீடியோல, நான் ஸ்டெப் டவுன் பண்றேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு அவங்க கோச்சுக்கே தெரியல. அவரு அதுக்கப்புறம் அந்த பிரஸ் மீட்ல சொல்றாரு, நான் தான் அவரே ஸ்டெப் டவுன் பண்றாரு, வழிவிட்டுறாரு சின்னவங்களுக்கு. இவரு அந்த மாதிரி சொல்லல. அது மேபி மேனேஜ்மெண்டா இருக்கலாம், இல்ல அவர் சொல்லக்கூடாதுன்னு கூட சொல்லிருக்கலாம். அது அவரோட பர்சனல். நான் சொல்லி என்ன நடக்க போகுது அப்படின்றதுக்கு கூட நானே கொடுத்துறேன்னு கூட கொடுத்துருக்கலாம். ஏன்னா இப்ப மும்பைல ஒரு விளையாடுவாரு, சில சமயம் அடுத்த டீம் கூட போகலாம், ஏன் இவர் இங்கதான் இருக்கணுமான்னு கூட மிச்ச பிளேயர்ஸ் யோசிப்பாங்க. இப்ப தோனி இருந்தாரு, புனே வாரியர்ஸ்ல விளையாண்டாரு, நீங்க அப்ப புனே சப்போர்ட் பண்ணீங்கல்ல. அப்ப ஏன் மும்பை மித்த டீம், ஏன் ஆர்சிபி இருந்துச்சு, அவ்வளோ டீம் இருந்துச்சுல, ஏன் சப்போர்ட் பண்ணலாம்? தோனி விளையாடுற அங்க சப்போர்ட் பண்ணும்போது இங்க ஹர்திக் பாண்டியா வந்திருக்காரு. அப்ப அவரோட கேப்டன்ஷிப் எப்படி மும்பைல இருக்கு, நம்ம அதுல அப்ரோச் பண்ணணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா 2 பேருக்கு அடிபட்டு இருக்கு. பேரண்டாக் பல்லா லோய் விட்டு எடுத்திருக்காங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்கால 18 இயர்ஸ் பிளேயர் ஒருத்தர் எடுத்திருக்காரு. ஸோ அவங்களாம் எப்படி பிளே பண்ணுவாங்க ஒரு டீம் அப்படின்றது பார்க்கணும். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குல்ல. இப்போ சிஎஸ்கேல நல்ல டீம் எடுத்திருக்காங்க, சௌத்ரிலாம் இருக்காரு, அவர்லாம் இந்தியன் டீமுக்குள்ள வர வாய்ப்பு இருக்கா என்ன ஏது நம்ம பார்க்கலாமே. ஏன் இப்போ நம்ம ஐபிஎல் வந்து அதை மட்டும் தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம். மித்த நாள் அப்படி இருக்கும்போது நம்ம இதை வந்து இப்படி எடுத்துட்டு போலாம்ல. எந்தெந்த டீம் ஒரு 4 டீம் பிளே ஆஃப்ஸ் போகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆர்சிபி, ராஜஸ்தான், சென்னை, மும்பை. இன்னொரு டீம் சொல்ல போனா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இல்ல என்னன்னா இப்போ பேட் கமின்ஸ் இருக்காரு. ஆமா, அவர் வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காரு, அவர் ஜெயிச்சிருக்காரு ப்ரோ. பட் இப்போது நான் வந்து நம்ம பார்த்த ஸ்ட்ராட்டஜி வச்சு சொல்றேன் ப்ரோ. இப்போ ஹைதராபாத் வரலாம், பட் அது நடக்கிற மேட்சை பொறுத்து நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. இப்போ யாருமே நம்ம சொல்ல முடியாது, ஏன் சென்னை மும்பை கூட வராம இருக்கலாம், எதனால இருக்கலாம். பட் ஸ்ட்ராட்டஜி விளையாடுற பிளேயர்ஸ் வச்சு ப்ரெடிக்ட் பண்ற போது தான் ப்ரோ. நாளைக்கு என்னன்னாலும் நடக்கலாம், ஆர்சிபியும் ஜெயிக்கலாம், சென்னையும் ஜெயிக்கலாம். ஆனா 2 பேருமே டஃப் கொடுக்கணும். இப்போ என்ன பொறுத்தளவு 2 பேரே இப்போ சிஎஸ்கேல பதிரானா கிடையாது. ஸோ அந்த இடத்துல யார் ரிப்ளேஸ் பண்ணுவா, ஓப்பனிங் யார் இறங்குவா சிஎஸ்கேல, அப்படிலாம் இருக்கு. இப்போ ஆர்சிபியில் தெரியும் யார் ஓப்பனிங் பண்ணுவா யார் ஏன்ட்டு. இப்போ ஏன்னா கோலி ஓப்பனிங் அடிக்கிறார், எல்லாம் அடிக்கிறார். இப்போ கான்வே இல்லை, கான்வே இடத்துல அந்த இடத்துல ரச்சின் ரவீந்தா ஆடுவாரா, இல்லை யார் ஆடுவா, சாட்னர் ஆடுவாரா, ஒரு டவுட் இருக்கும் அந்த இடத்துல. நாளைக்கு பொறுத்தளவு ப்ரோ மேட்ச் யார் ஜெயிப்பான்லாம் சொல்ல முடியாது. மேட்ச் வந்து விறுவிறுப்பாக இருக்கும் ப்ரோ. நம்ம இவங்க தான் ஜெயிப்போன்னு சொல்லிட்டு சண்டை இருக்கிறதுக்கு, மேட்ச் நல்லா விளாண்டா யார் நல்லா விளாட்றோ அவங்க ஜெயிக்க போறாங்க ப்ரோ.